6.1 5th sumல first subdivision நம்ம left hand side value எடுத்துட்டு right hand side value கொண்டு வரலாம். left side value என்ன இருக்கு? secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta அப்படினு இருக்கு equal to பாருங்க secant எதோட reciprocal? cos ஓட reciprocal. secant எதோட reciprocal? cos ஓட reciprocal. அப்ப cos power 4 theta 1 by cos அப்படினா secant. ஓகேவா? ஓகே தானே? அப்போ இந்த secant power 4 thetaவை 1 divided cos power 4 theta அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா? இங்கே பாருங்க, இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 1 minus sin power 4 theta இருக்கு. அப்போ இதை 1 square minus sin square theta the whole square எழுதுறேன். இங்கே பாருங்க, a square minus b square. ஓகேவா? a square minus b square. இங்கே a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ sin square theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? a யோட வேல்யூ 1னும் b யோட வேல்யூ sin square theta அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ a square minus b square அப்படின்னா a square minus b square எப்படி எழுதுவோம்? a plus b into a minus b ன்னு எழுதுவோம் இல்லையா? ரைட் தானே? இங்கே பாருங்க, a square minus b square ஃபார்மே எப்படி மாற்றுறேன்? இங்கே 1 இந்த sin power 4 2 பிரிச்சிட்டேன். இங்கே a யோட வேல்யூ 1னும் b யோட வேல்யூ sin ஸ்கொயர்டுன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? a ஸ்கொயர் மைனஸ் b யோட வேல்யூ என்னது? sin ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். அப்போ a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ sin ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துகிட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் பிரிச்சிருக்கேன். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எப்படி எழுதுவோம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போது a ப்ளஸ் b 1 ப்ளஸ் sin square theta 1 plus a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ என்னது? sin square. அடுத்து 1 minus sin square theta a plus b a minus b. a யோட வேல்யூ 1னும் b யோட வேல்யூ sin squareன்னு என்ன பண்ணியிருக்கேன்? பிரிச்சிருக்கேன். ஸோ ஓகேவா? 1 square minus sin square theta தி whole square. இங்கே a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ sin squared. ஓகேவா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ப்ளஸ் b a மைனஸ் b 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? 2 tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 1 டிவைட் cos பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாருங்க, இதை பார்த்தோன்னே நான் பேசிக் ஃபார்முலா யாத்திரம் வந்துடும். என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயர் எப்படி வச்சுட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாமா? அப்போது இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதிடுவோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் சரி தான். ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போது காஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருந்துச்சு அப்படின்னா காஸ் ஸ்கொயர்னு எழுதிடுவோம். அதே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு இருந்துச்சு அப்படின்னா சைன் ஸ்கொயர்டுங்கிறது நம்ம என்ன பண்ணிடணும்? தெளிவாக ஞாபகத்தில் தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? உங்க பாருங்க இருக்குது, இங்கே காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. ஒரு ஸ்கொயர்டுக்கு 4th 1 அடித்தோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 2 இன்ட்டு பாருங்கள் டோன் இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதிக்கலாம்? டோன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது டினாமினேட்டரில், இந்த வேல்யூலையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1ஆல் எதை மல்டிபிள் பண்ணுறோமோ, என்ன மல்டிபிள் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? பாருங்கள், 2 sin ஸ்கொயர் தீட்டா. இந்த வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வந்துடும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மேலே இருக்க வேல்யூ ரெடி சேர்த்து மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்பில் பாருங்கள், 1 பாருங்கள் 2 sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அதில் ஒரு சிங்கிள் sin ஸ்கொயர் தீட்டா போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இங்கே பாருங்கள் இங்கே 2 டைம்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸில் 1 டைம் போயிடுச்சு அப்படின்னா 1 டைம் இருக்கும். இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? இதில் 2 பெரிய நம்பர் எழுது அப்படின்னா மைனஸ். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா.
ஓகேவா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுதிக்கலாம் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஆன்சர் என்னது 1. ஸோ sin பவர் 4 cosecant பவர் 4 theta into 1 minus sin பவர் 4 theta minus 2 tan square theta ஓட வேல்யூ எவ்வளவு 1. ஓகேவா. cot theta minus cos theta divided cot theta plus cos theta இருக்கு. இந்த cot எப்படி எழுதலாம் அப்படின்னா cos theta by sin theta அப்படின்னு எழுதலாம் இல்லையா. cot அப்படின்னா cos by sin, c தான் ஃபர்ஸ்ட் வரும், cos by sin minus cos theta by கீழே என்ன வேல்யூ இங்கே பாருங்க cos theta by sin theta, cot theta பதிலாக இங்கே plus cos theta. ஓகேவா. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை இங்கே காசு இருக்கு இல்லையா, இதில் மேலே ரெண்டுலேயுமே காசு இருக்குது. ஸோ காசு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா காமனாலி எடுத்துருவோம். ஓகேவா. இதுலேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது. காசை காமன் எடுத்தால் இங்கே என்ன இருக்கும் 1 by sin theta minus 1. இந்த காஸ் theta ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோமே. அப்போ இன்ட்டில் என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் மேலே காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது பாருங்கள். இதுலேருந்து காஸ் theta காமன் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by sin theta. ஓகேவா. இன்ட்டில் இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் காசு தான் காமன் எடுத்துட்டோமே. ஸோ 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த காசுக்கு இந்த காசை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கும் 1 by sin 1 by sin. sin எதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனோட ரெசிப்ரோக்கல். ஸோ கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் இங்கேயும் 1 by sin இருக்குது பாருங்கள். sin எதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தீட்டாவோடது. அப்போ கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1. சரியா. ஆன்சர் வந்துருச்சுங்களா. காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை cot theta plus cos theta இதோட வேல்யூ cosecant theta minus 1 cosecant theta plus 1.